நாம வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, அதிலே கோபம் கசப்பு கலந்து வாழ்தல் வீணே. உன்னை போல உலகத்தாரை நேசி, அன்பு பாசம் பரிவை காற்றை போல சுவாசி. வாழ்ந்தாலே நாளும் ஒன்றாக வாழ்வோமே மேலும் நன்றாக. நாம வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, அதிலே கோபம் கசப்பு கலந்து வாழ்தல் வீணே. எங்கே சண்டை பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, விட்டு கொடுத்து வாழ்ந்தால் போதும் ஏதையா தொல்லை. பாரில் கோபம் கொள்ளா மனிதன் யாருமே இல்லை, ஊரில் வாழ்வோம் குறைத்து கொண்டு கோபத்தின் சொல்லை. வாழ்க்கைதான் பாறைகள், அதை கடந்து நீயும் செல். அன்பென்ற ஒற்றை சொல், அதை வாழ்வில் சேர்த்துக்கொள். நாம வாழும் வாழ்க்கை ஒரு முறைதானே, அதிலே கோபம் கசப்பு கலந்து வாழ்தல் வீணே. உன்னை போல உலகத்தாரை நேசி, அன்பு பாசம் பரிவை காற்றை போல சுவாசி. ஏந்து ஓடி போடுவோமே, ஏந்து ஓடுவா சும்மா குந்திக்க மாட்டேன். வீட்டுக்கு தெரியாதா? அவன் கடவுளா யார் வீட்டுக்கு கேட்கறேன்? அக்கா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய் வீசுடா டேய். ஏய் நாலா வீச மாட்டேன், நீ வீசுடா. ஏய் நான் கச்சிரே. ஏய் நான் கச்சி பக்கம். ஏய் நாலா ஃபர்ஸ்ட். ஏய் நீ வீசுடா, நாலா வீச மாட்டேன், நான் கச்சிரே வீச. நான் ஃபர்ஸ்ட் வீசுடா டேய். ஏய் நான் ஃபர்ஸ்ட் டேய். ஏய் நீ இல்லடா, நான் தான ஃபர்ஸ்ட். ஏய் நான் சைலண்ட்ரா. ஏய் நான் தான ரெண்டாவது. ஏய் நான் தான அப்ப லாஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் டேய். நான் ரெண்டாவது டேய். நான் அதுக்கு அடுத்து டேய். நான் நாலாவது டேய். என்ன உனக்கு அடுத்து டேய். தாண்டி.
டேய் நாளைக்கு கோலி விளையாடலாமாடா? நான் டெய்லி தாண்டா வரேன், நீ தாண்டா வரவே மாட்டே. சரிடா, இனிமேல் டெய்லி கோலி விளையாடலாம். ஏண்டா உனக்கு வேற பிள்ளைங்களே கிடைக்கலையா? எவன் மூஞ்சல் முழுசா பாவம் நினைக்கிறேன்னா அந்த பிள்ளைங்க கூட விளையாட்டு வரைய தொலைச்சிடும் உன்னை போட. அப்பா நான் சரணுகிட்ட பேசணும்னா அவங்க அப்பா அவனை போட்டு அடிச்சுட்டா இருப்பான். சரணுகிட்ட பேச இனிமேல் அவங்ககிட்ட பேசாதுப்பா, நீ உள்ள பாப்பா. நீ முன்சாமி, உனக்கு தான் என் மேல கோபம். உன் மேல எனக்கு கோபமும் இல்லை கசப்பும் இல்லை. ஏன்பா பசங்க பேசுறதெல்லாம் தடுக்கிறேன்? முருகா, உனக்கு அறிவே இல்லையா? என்னண்ணா என்னாச்சு? சோத்துல உப்பு போட்டு துண்ணாதான்றா தெரியும். அறிவு கட்ட ஜென்மங்களா நீங்க? என்னதாச்சு இந்த வண்டிக்கு காலையிலே பார்க்காம போயிட்டேன். டென்ஷனாக இருக்கு. சரி, முதல்ல இந்த வண்டி மாற்றுண்டா. எங்கப்பான சனி அடிக்கடி நின்று கிடக்குது. எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் புது வண்டி எடுத்துலான்ட்டு. அவன் எங்கே கேட்டான், இது போல் பழைய வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். காலையிலே பெட்ரோல் போகலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா தான் பெட்ரோல் இருக்குது வேணாம் போப்பான்னா. அவன் பேச்சை கேட்டுன்னு வந்தால் இப்போ தலைநோக்கா இருக்குது. நான் ஒரு நிமிஷம் நிறுத்துக்கண்ணா. போகிறேன், ஒருத்த கூட நிறுத்தினான்னு கேட்க போகிறேன். அங்கே போய் எங்கன்னா ஊஞ்சி தான் கிடப்பானுங்க பாரு. இதோ போகிறான் பாரு புறம்போக்கு. நிறுத்தி என்னன்னு கேட்குறான். நாட்டில் ஒருத்தனுங்க மனசாச்சே இல்லைப்பா. அது ஏதோ ஒரு வண்டி வருது. அவன் மட்டும் நான் நிற்கவாப்பா. அவனும் போதான் பாறான். ஐயோ நின்றுட்டானே இவன். ப்ரோ என்னாச்சு, ஏன் தள்ளின்னு வரீங்க? பெட்ரோல் இல்லை ப்ரோ, அதான் தள்ளின்னு வரேன். பெட்ரோல் இல்லையா? கொடுங்க. ஆமாம் ப்ரோ, பெட்ரோல் பங்க் எங்கே எவ்வளோ தூரம்? பெட்ரோல் பங்க்கு இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் போகணுமா ப்ரோ? சரிங்க ப்ரோ. இல்லைப்பா ப்ரோ இருங்க, வெயிட் பண்ணுங்க. பார்த்து எதுவுமே கிடையாது. என்னத்தான் தேடுறான் அவன், சுற்றி சுற்றி வரான். ஓ கேனா, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ? ப்ரோ சாவி விடுங்க. என்னங்க ப்ரோ? டேங்க் வந்துட்டாங்க. ப்ரோ பார்த்து பார்த்து. ஓகே.
ஓகே ப்ரோ, பெட்ரோல் போட்டாச்சு. ப்ரோ பெட்ரோல் பங்கு தள்ளிட்டு போகாதீங்க, பெட்ரோல் பங்கு வரைக்கும் போயிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். நாளைக்கு இந்த மாதிரி யாராவது பெட்ரோலில் தள்ளிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெட்ரோல் தந்து உதவி செய்யுங்க. இதான் நீங்கள் எனக்கு சரி, நன்றி. ப்ரோ உங்கள் பேர் என்ன? உட்காந்து பாரு எங்கள் அப்பா. இவனால தான் இன்றைக்கி நடு ரோட்டில் நின்றுங்க வந்தேன். என்னப்பா இப்போ தான் வரையா வீட்டுக்கு? ஆமாம்பா, இப்போ தான்ப்பா வரேன். நான் சரணுக்கிட்ட பேசணும், நீ ஏன்ப்பா அவங்க அப்பா அடிக்கிறாரு? ஏன்ப்பா சொல்லுப்பா. அது வேற ஒன்றும் இல்லைடா, சின்ன விஷயம். இங்கே போய் என் மேலே கோவப்பட்டு 7 வருஷம் ஆச்சுடா பேசி. யாருங்க முனுசாமி? முனுசாமி யாருங்க அது? அவர் தாங்க நான் முன்சாமி. ஏண்டா பிளாக்ல சரக்கா ஓட்டுற? ஏடா நடரா ஸ்டேஷனுக்கு. சார் நான் ஒன்றும் பண்ணல சார். நான் இல்லை சார், நான் ஒன்றுமே பண்ணல சார். நான் இல்லை சார். சார் ஒன்றுமே பண்ணல சார். இந்த தெரு முன்சாமி இல்லை சார், அடுத்த தெரு முன்சாமி சார். ஏம்பா தெளிவா சொல்றது இல்ல? சாரி சார். இல்லை முன்சாமி, நான் ஓடுன்னு பண்ணல முன்சாமி. பேசாதடா, நான் செத்தாலும் இனிமேல் உன் கூட பேசவே மாட்டேன்டா. 10 பேர் முன்னால என்ன அசிங்கப்படுத்திடா. போடா பாடா. மச்சான் இளம்பட்டி வராம போல மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம தான் லேட்டாக வர முடியுது. வாடா மச்சான், எப்போ வந்த? இப்போ தான் மச்சான் வந்தேன். ஏய் தள்ளி உட்காரு. உட்கார்றா வாடா. மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? நம்ம சிவாக்கு பொண்ணு உசாராயிடுச்சு. எப்படிரா? மச்சான் சாருக்கு மட்டும்தான், அவனுக்கு ஆளு கிடச்சிச்சுடா. அடாப்பாங்க, எல்லாரும் கமெண்ட் ஆகிட்டுக்கிறாங்கடா. மச்சான் இப்போ நீ மட்டும்தான்டா சிங்கிள். சரிடா மச்சான், வீட்டுக்கு போயிட்டு வந்தா. சரிடா மச்சான், ஊருக்கு போகிறதுக்கிட்ட ஒரு பொண்ணாச்சும் உசரப்பணா போகவே கூடாது. ஏப்பா கடையில் யாருப்பா வெத்தல்பா கொடுப்பா. அதோ வரேன். வெத்தலை கடை வாங்கிட்டு போனா மிளகாத்தூளா 12 ரூபா பாக்கெட்டு. அப்புறம் என்ன வேணும்? அதுவா, அது 2 ரூபா, மொத்தம் 50 ரூபா ஆச்சுப்பா. ஏன்னா இன்னுமானா நீங்கள் 2 பேரும் பேசலை? ஆமாம்பா பேசலை. 10 பேர் முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தலாம். முடியலப்பா, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி போய் பண்ணுறாங்களப்பா. இப்படியே பண்ணின்னு இருந்தா எப்படி தானா? ஏன்னா ஒரு முடிவு. நான் என்னப்பா பண்ணுறது, எல்லாம் அவன் தான் முடியும். போப்பா, செத்தாலும் சாவனை தவிர அவங்க கூட நான் பேசவே மாட்டேப்பா. இன்ஸ்டாவில் சிங்கிள்னு போட்டிருந்தீங்க, நானும் சிங்கிள் தான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஐ லவ் யூங்க. நாளைக்கு பார்க்கில் மீட் பண்ணலாம். ஏடா ஊருக்கு போகிறேன்னு சொன்னிய, இன்னும் தூங்கி நிற்கிற, ஏந்தரா. அட்டா பாங்களா, இவ்வளோ நான் கண்டதெல்லாம் கனவா? நம்மளுக்கு எங்கே நிஜத்தில் நடப்போகுது? நம்ம கடைசியாக சிங்கிள் தான்.
நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு கூட்டு வந்து போயிடலாம் ஒரு ஊருக்கு ஆபத்தாக இருக்கும்பா. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாமா, ஒரு ஒன்றும் கிடையாதுப்பா, சின்ன மூச்சு தானே தான்ப்பா. கோவிந்தா என்ன மன்னிச்சிருப்பா, நமக்குள்ளே என்னப்பா மன்னிப்பு இருக்குது, வாப்பா போகலாம். இந்த பக்கத்து வீட்டில் நடந்தது போல நம்முடைய ஒவ்வொரு பக்கத்து வீட்டிலையும் ஒன்றுமில்லாத காரணத்துக்காக பிரிஞ்சு சண்டை போட்டு கிடக்கிறோம். நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் வந்து முன்னாடி நிற்க போகிறது பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதுக்கப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம்.